Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து CSSல பார்ட் 2 அதாவது பகுதி 2 பார்க்க போறோம். இப்போ நம்ம பேசிக்ஸா போனப்பனா எப்படி நம்ம கிளாஸ் யூஸ் பண்றது, ஐடி யூஸ் பண்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். பார்க்காத நம்பருக்கு இதை பாருங்க. அதில் எப்படி நம்ம வந்து CSS வந்து எம்பில்ட் CSS யூஸ் பண்றது, எப்படி எக்ஸ்டர்னல் யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தோம். ரைட்? இப்போ நம்ம அதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். இதில் பாருங்க, இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிவ் டேக் ஒன்று. இப்போ இதுக்கு படிச்சுட்டு போனோம்னா உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆப்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கண்டெய்னர்னு எழுதுறோம். இப்போ இந்த மாதிரி தான் நான் பூஸ்ட் ஆப்லாம் எழுதியிருப்பாங்க. நான் ஹெட்டர்னு எழுதுறேன். ஓகே, இப்போ ஹெட்டர்னு எழுதுறேன். பாருங்க, கண்டெய்னர் இந்த மாதிரி தான் பூஸ்ட் ஆப் இருக்கும். பாருங்க, இப்போ இதில் வந்து உங்களை பாருங்க, இப்போ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக எழுதுறேன். பாருங்க, ஐடி ஈக்குவல் இங்கே நான் வந்து எழுதுனது தான் எழுதுறேன். கண்டெய்னர் மெயின் எழுதுறேன். ஓகே, அடுத்தது நான் எழுதுறேன் ஒரு பேராகிராஃப் எழுதுறேன். இந்த பேராகிராஃப்ல வந்து நான் எழுத போறேன் ஹெடர் 1 சொல்லி எழுதுறேன். ஓகே, இப்போ இன்னொரு டிவ் ஒன்று போட போறேன், டிவ் டேக் ஒன்று போட போறேன். டிவ் கிளாஸ் போடலாம், நான் ஐடி போடலாம். ஓகே, நான் எழுத போறேன் கண்டெய்னர் சப்னு எழுத போறேன். எழுதிட்டு இங்க நான் எழுத போறேன் பேராகிராஃப்ல ஹெடர் 3 ஹெடர் 2 ஹெடர் 3ன்னு எழுத போறேன். எழுதிட்டு இதை வந்து சேவ் பண்ண போறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை நம்ம பார்த்தோம்னா நான் கோ லைவ் சர்வர்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு பாருங்க. இப்போ இப்படி தான் இருக்கு உங்களுக்கு. ஹெடர் 1 ஹெடர் 2 ஹெடர் 3ன்னு இருக்கு 3. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு செஞ்சது நான் வந்து இதை வந்து நான் அந்த கோடை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ரைட். இப்போ நமக்கு இந்த ப்ரௌசரில் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஹெடர் 1 ஹெடர் 2 ஹெடர் 3 இருக்கும். இப்போ நம்ம போட்ட ஸ்டைல்ஸ், ஆனால் ஸ்டைல் ஒன்றுமே அப்ளை பண்ணல. இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட்டில் போயிட்டு இது நான் அன்னைக்கு உள்ள கடைசியாக செஞ்ச ஸ்டைலை நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டைல் எழுதுறேன் பாருங்க, எப்படி எழுதுறதுன்னு ஒரே வரியில் அப்படி எழுதுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஸ்டைல் ஷீட்ஸில் போயிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக எழுதியிருப்பாங்க. கண்டெய்னர் ஹெடர் ரைட், அது ஐடி. அடுத்து அந்த ஐடிக்கு வந்து எப்படி எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி. இப்போ ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க, நம்ம ஐடியை யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துலேயும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுது ஐடி போடுவோம். ஓகே, நான் ஐடி தானே யூஸ் பண்ணுறோம் கண்டெய்னர் கிளாஸ்க்குலாம் ஐடி. ஓகே, இப்போ நம்ம ஐடி கண்டெய்னர் ஹெடர், இங்கே நம்ம எழுத போகிறோம் கண்டெய்னர் மெயின். இங்கே வந்து பேராகிராஃப் பி வச்சு அடிச்சுட்டு இதுக்குள்ள நம்ம எழுத போகிறோம் கலர் வந்து ரெட்னு எழுத போகிறோம். எழுதிட்டு இப்போ போயிட்டு சேவ் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னா அவுட்புட். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். கண்டெய்னர் ஹெடர் கண்டெய்னர் மெயின். again spelling எது மிஸ்டேக்கா? கண்டெய்னர் ஹெடர் கண்டெய்னர் மெயின் ரைட். இப்போ இதில் வந்து நம்ம கண்டெய்னர் ஹெடரை ஐடி போடுவோம். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு பார்த்தோம்னா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர் வந்து ஹெடர் இங்கே வந்து ஹெடர் 2 எல்லாமே பாருங்க இதில் வந்துருச்சு, ரெட்டில் வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போ நம்ம கிளாஸ் போட்டனால தான் வேலை செய்யலை பார்த்தீங்க. இந்த ஏன்னா இங்கே நான் அஸ்ட்ரிக் போனால் நான் வந்து நீங்கள் ஐடி போடணும். ரைட், ஏன்னா வந்து உங்களுக்கு கிளாஸ் போட நான் டாட் போடணும். நான் போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். இப்போ கண்டெய்னர் ஹெடர் கண்டெய்னர் சப் கண்டெய்னர் மெயின் பேராகிராஃப் இப்போ எல்லாமே பாருங்கன்னா இப்போ இதுதான் ஹெடர். இப்போ இதை வந்து நீங்கள் எழுதிக்கிறீங்க, இதை 2வது எழுதிருக்கீங்க, 3வது எழுதிருக்கீங்க. இப்போ எல்லாமே வந்து பாருங்கள் இதில் வந்துருக்கு. உங்களுக்கு வந்து பேராகிராஃப் அவ்வளோவுமே வந்து ரெட்டில் வந்துருக்கு. இப்போ இதை வந்து திரும்ப நம்ம பேக்ரவுண்ட் கலர் எடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கலர் சூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த கலருக்கு வந்துச்சு. ரைட், இப்போ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் நான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க கிளாஸஸ். இப்போ வந்து ஐடின்ற பாருங்க, இது ஒரு கிளாஸ், 2வது இது, 3வது இது நான் எழுதலை. இப்போ இதுக்கான பேராகிராஃப் எழுதுனேன் பாருங்க. உங்களுக்கு எப்படி ஸ்டைல் பண்ணி வந்திருக்கு. உங்களுக்கு சும்மா சேமாக இந்த மாதிரி தான் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கான உங்களுக்கு என்ன ஸ்டைல் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு
இதில் காட்டியிருக்கேன். வெரி சிம்பிளாக நான் எழுதி காட்டிட்டேன். வெரி சிம்பிள். இந்த மாதிரி நம்மளே எழுதி காட்டிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுல வந்து நம்ம ஒரு லிங்க் ஒன்று பார்ப்போம். ஓகே, நான் இது விளங்கியிருக்கும் நம்புகிறேன். ஓகே, கண்டெய்னர் ஹெடர், கண்டெய்னர் மெயின், பேராகிராஃப். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்டைல் கொடுக்கணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பங்களுக்கு ஸ்டைல் கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது இப்போ கண்டெய்னருக்கும் அதே தான் வருது, மெயினுக்கு வரப்போது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்டைல் கொடுக்குறதுனா இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அது அப்படியே அந்த அந்த இதை கிளாஸ் எங்கே போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கு அப்ளை ஆகிடும். ஓகே, ரைட். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு லிங்க் ஒன்று எப்படி எட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுப்போம். லிங்க் ஆட் பண்ணுறேன்னா HRF இதுக்குள்ள www.google.com போடுறோம். ரைட், ஏன்னா கூகுள்னு கொடுப்போம். ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்ம கூகுள் லிங்க்.comக்கு போகிற மாதிரி. இப்போ ஃபைல் சேவ் ஆல்னு கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு பார்த்தோம்னா இந்த இருக்கு லிங்க். இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ரைட். இப்போ என்ன பிரச்சனைனாங்கன்னா நமக்கு வந்து HTTPS போடலை, இந்த இது போடலை, இப்படி போட்டு தான் கொடுக்கணும். ரைட். இப்போ நார்மலாக முன்ன மாதிரி கொடுக்கலாது, வேலை செய்யாது. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கொடுத்தோம்னா நம்ம google.com போகுது. ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ முன்னோட ப்ரௌசரில் என்ன சொல்லுவோம், www.google.comனு அடிச்சாவே வந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்தா தான் வேலை செய்யும். ஓகே, இப்போ அதுக்கான ஸ்டைல் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ இது ஸ்டைல் பண்ணுற நேரம் நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ரைட். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஏக்கு தான் ஸ்டைல் பண்ண போகிறோம். இந்த ஹைபர்லிங்க்கு ஏன்னு சொல்கிறது வந்து ஹைபர்லிங்க். இப்போ சிம்பிளாக இப்படி தான் எழுதுவாங்க, ஹூவர்னு ஒன்று எழுதுவோம். இப்போ ஹூவர்னா அந்த மவுஸை மூவ் பண்ணுற நேரம் ஒரு கலர் வந்து மாறணும். அந்த கலரை வந்து நான் என்ன கலர் கொடுப்பேன்னா ரெட்னு கொடுப்பேன். ரைட்டா. அடுத்து வந்து என்ன ஆகணும்னா எனக்கு அது வந்து ஆக்டிவேட்னு போடும். அதுக்கு வந்து எனக்கு ஒரு கலர் ஒன்று மாறணும். இப்போ ஆக்டிவேட்னு ஒரு கலர் ஒன்று மாறணும். அதுக்கான கலரையும் நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்குவோம், என்ன கலருக்கு மாறும்ன்றதை நான் கொடுத்துருக்கோம். ரைட். இதே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேட்டர் போட்டு கலர் வந்து எல்லோ அடுத்தது கொடுப்போம். திரும்ப போட்டு கோலன் போட்டு விசிட்டட் கலர் வந்து விசிட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இது கலர் கொடுப்போம், ஒரு கலரில் கொடுப்போம், ஹாட் பிங்க்னு கொடுப்போம். அதாவது இது வந்து ஹூவர்னா மவுஸில் ஹூ பண்ணுற நேரம் உங்களுக்கு ஒரு கலர் வரும். இதை கிளிக் பண்ணுறேன் ஆக்டிவேட்னு வரும். ஆல்ரெடி விசிட் பண்ணால் இந்த கலர் வரும் இந்த சைடை. இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் இப்படி வருது. பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அதான் இந்த பிங்க் கலரில் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கூகுள் போகுது. இப்போ நான் வந்து இதை இப்போ பார்த்தோம்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப ஒரு டெக்ஸ்ட் மாற்றுறேன். இதை நான் கொடுக்க போகிறேன். ஃபேஸ் கொடுக்க போகிறேன். வேறு ஏதாவது என்ன கொடுக்குறது, டியூட்டர்ஸ் funny.com கொடுத்துட்டு எங்கனே வந்து டியூட்டர்ஸ் ஃபனின்னு கொடுக்குறேன் நம்மளோட சைட். இப்போ இதையும் வந்து கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு பாருங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி போட்டோம்னா இப்போ பாருங்கள் இந்த இப்போ நீல கலரில் காட்டுது. இப்போ ஆல்ரெடி நான் விசிட் பண்ணவே இல்லை, அதனால நீல கலரில் காட்டுது. நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தோம்னா கலர் வந்து ஹாட் பிங்க்ல காட்டும். இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுற நேரம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான டெஃபினிஷன் இப்போ உங்களுக்கு வேணும். இப்போ இது என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் மவுஸ் ஓவரில் வந்து இப்படி மேலே கர்சர் அப்படி மவுஸை வந்து இப்படி மூவ் பண்ணுறேன், மேலே கர்சரை கொண்டு போனேன், கலர் வந்து ரெட்டாக மாறுது. இதை கிளிக் பண்ணுற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த கலர் வந்து எல்லோவாக மாறும். நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டீங்கன்னா ஹாட் பிங்காக மாறும். இப்போ அதை கிளிக் பண்ணுற நேரம் பாருங்கள் இந்த எல்லோ கலராக மாறுது. பாருங்கள் எல்லோ கலராக மாறுது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க விசிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடுக்கு போயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து பேக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் இந்த கலர் வந்து என்ன கலராக மாறிடுச்சு, பிங்க் கலராக மாறிடுச்சு. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சிஎஸ்எஸ் செய்கிற நேரம். ஓகே, ஒரு லிங்க்குக்கு வந்து எப்படி கலர் நமக்கு வந்து ஸ்டைல் கொடுக்குது. அதுக்கு 3 விஷயம் இருக்குது, ஹூவர், ஆக்டிவேட், விசிட்டட். இது ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ரைட். இப்போ நம்ம